அடுத்து இன்னைக்கு நாட்டையே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கு மருந்து வந்துதான்னு ஒரு பக்கம், வரலன்னு ஒரு பக்கம். கையில இன்ஜெக்ஷன் வச்சுட்டுலாம் நெறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் எதனால வருது? இதற்கு தீர்வு என்ன? இன்னைக்கு காலகட்டத்துல உலகத்தோட சர்க்கரை நோயோட கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியா தான். அவ்வளோ அளவுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கான பெஸ்ட் ஃபுட் என்ன அப்படிங்கிற கன்ஃபியூஷன் பொதுவாகவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சிறந்த உணவுனா கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது மாவுச்சத்து குறைவாகவும் நார்ச்சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது எதில் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் சொல்லக்கூடிய மில்லட்ஸ். அதை அன்றாடம் நம்ம உணவுகளில் சேர்த்துட்டு வரலாம். ஒரு வேளையாவது சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பீன்ஸ், அப்புறம் கீரை வகைகள், காய்கறிகள். இதில் புரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாகவும் நம்மளுக்கு மாவுச்சத்து கம்மியாகவும் இருக்கும். இதுவும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் காலையில் வெறும் வயிற்றில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எது எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அது 1 ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். இது அப்படி செய்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க அந்த சர்க்கரை அளவை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. அப்புறம் புரதச்சத்து நிறைந்த உணவுகள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதச்சத்து தான் நம்ம மசில் மாஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். மசில் மாஸ் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதனால தான் நம்ம சுகரை எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததாக உள்ள காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர். டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட மொத்த பாப்புலேஷனில் 15% பீப்புளுக்கு இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர், அதாவது கால் பாதங்களில் புண்கள் ஏற்படுறது. அப்படி புண்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது அவ்வளோ ஈஸியில் ஆறாது, அந்த சுகர் லெவல் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுன்னா. இந்த புண்களை ஆற்றுறதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால் புண்ணில் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, வெறும் காலில் நடக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த புண்கள் மேலும் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அப்புறம் அந்த கால் புண்ணு இருக்கிறவங்க ரொம்ப நேரம் நிற்காமல் இருக்கலாம். அப்படி ரொம்ப நேரம் நின்னோம்னா என்ன ஆகும், அந்த புண்களில் ப்ரெஷர் அதிகமாகி அந்த புண்கள் ஆறாமல் ரொம்ப நாட்பட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த புண்களை ஹைஜீனிக்காக ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணாது. என்னென்னா, டாக்டர்ஸ் எப்படியோ அந்த களிம்புகள் இல்லை அந்த புண்ணை கழுவுறதுக்கான மருந்துகள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை ப்ராப்பராக ஒரு நாளைக்கு 2 தடவையாவது அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க மருந்துகள் வச்சு அந்த புண்களை க்ளீன் பண்ணி அந்த களிம்புகளை போட்டுட்டு வரணும். உள்ள மருந்துகளும் அதோட சேர்த்து எடுத்துக்கிட்டு சுகர் லெவலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதனால் பார்த்தோம்னா நம்ம அந்த புண்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா போதுமான அளவு கிடைக்கிற மாதிரியான ஒரு வழிகளை பார்க்கணும். அதுக்கு சித்த மருத்துவத்தில் நல்ல மருந்துகள் இருக்குது. ரத்த ஓட்டம் நல்லா அதிகமாக அந்த புண்களுக்கு கிடைச்சதுனா தான் அந்த புண்கள் வேகமாக ஆறும்.